வேண்டிக் கொள்ளும். இறைமகன் இயேசுவின் உன்னத சீடராக வாழ்ந்து நம்பிக்கை கொண்டோருக்கு நல்வாழ்வை அருளுகின்ற நம்முடைய பாதுகாவலர் புனித சந்தியாகப்பரிடம் அருள் வாழ்வில் வளர மன்றாடுவோம். இறை நம்பிக்கை இயேசுவின் சிலுவை என்னும் மாபெரும் கேடயங்களால் தீய சக்திகளை வென்ற நமது பாதுகாவலரிடம் நமது தேவைகளுக்காக பரிந்துரைக்க மன்றாடுவோம். நம்முடைய விவசாயத்திற்கு தேவையான நல்ல மழை வேண்டியும் நிலங்கள் நல் விளைச்சலை தரவும் கால்நடைகள் நல்ல பலன் தரவும் நம்முடைய திருத்தல புனிதரை நோக்கி மன்றாடுவோம். நமது வாழ்வில் மகிழ்ச்சியும் நிறைவும் வேண்டி நமது திருத்தல புனிதரை நோக்கி மன்றாடுவோம். நமக்கு உடல் உள்ள நலனை பெற்றுத்தரவும் நாம் செய்யும் தொழில் வளர்ச்சியடையவும் நமக்கு நல்ல வேலை வாய்ப்பை பெற்றுத்தரவும் நம் புனிதரை நோக்கி மன்றாடுவோம். அன்பின் இறைவா, எங்கள் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், அனைத்து துறவியர்கள், நாட்டு தலைவர்கள், சமூக தலைவர்கள் அனைவருக்கும் ஞானத்தையும் விவேகத்தையும் தந்து அவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ள மக்களை சரியான வழியில் நடத்தி செல்ல வேண்டும் என்று அன்பின் ஆண்டவரே, நாட்டு மக்களிடையே அமைதி நிலவும், குடும்பங்களுக்கு ஒற்றுமை, சமாதானம், அன்பு, மகிழ்ச்சி ஆகிய கொடைகளை வரமாக அளிக்க வேண்டும் என்று இரக்கம் நிறைந்த இறைவா, குழந்தைகளும் இளையோரும் இறைவனுக்கு அஞ்சி நடக்கவும் அவர்கள் கல்வியிலும் ஒழுக்கத்திலும் வளரவும்
இறை அழைத்தல் பெறவும் வேண்டுமென்று வேத சாட்சியான புனித சந்தியாகப்பர் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இறையாட்சியை வழிநடத்தும் இறைவா, இளையோர் இளம்பெண்கள் வேலை வாய்ப்பு பெறவும், திருமணத்தை எதிர்நோக்கி இருப்போருக்கு விரைவில் நல்ல வாழ்க்கை துணை அமையவும், குழந்தை வரம் வேண்டுவோருக்கு குழந்தை செல்வத்தை வரமாக அருள வேண்டும் என்று வேத சாட்சியான புனித சந்தியாகப்பர் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நம்பினோருக்கு வாழ்வளிக்கும் இறைவா, உம் பிள்ளைகள் நாங்கள் செய்யும் தொழில் நல்ல வளர்ச்சியடையவும், வீடு கட்ட வேண்டுவோர் வீடு கட்டி முடிக்கவும், நிலங்கள் வாங்கவும், அரசு வேலையை பெற்று தந்திடவும், அதனால் எங்கள் வாழ்வு வளம் பெற வேண்டும் என்று வேத சாட்சியான புனித சந்தியாகப்பர் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அழகையை வென்ற இயேசு கிறிஸ்துவே, அழகையின் தீய கட்டுகளை உடைத்து விடுதலை தந்து மன அமைதியும் உடல் ஆன்ம நலன்களையும் தந்து பாதுகாத்தருள வேண்டும் என்று வேத சாட்சியான புனித சந்தியாகப்பர் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அடைக்கல அன்னையின் பங்கு ஆலயத்தை பராமரிக்கும் எண்ணத்தோடு உழைக்கக்கூடிய பங்கு இறைமக்கள், கிளை பங்கு இறைமக்கள், திருப்பயணிகள் அனைவரையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று வேத சாட்சியான புனித சந்தியாகப்பர் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நமது பங்கின் முன்னேற்றத்திற்கு துணை புரியும் நன்கொடையாளர்கள், தூய சந்தியாகப்பருக்கு சாட்சியாக வாழ்பவர்கள், அன்னதானம் வழங்குபவர்கள் அனைவரையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று வேத சாட்சியான புனித சந்தியாகப்பர் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நமது பங்கில் உழைத்து மரித்த குருக்கள், துறவியர், பொதுநிலையினர் அனைவரும் இறைவனில் நிலைவாழ்வு பெற வேண்டும் என்று வேத சாட்சியான புனித சந்தியாகப்பர் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். 10ஆம் 11ஆம் 12ஆம் வகுப்பு பிள்ளைகள் பொதுத் தேர்வுக்காக தங்களையே தயாரித்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த பிள்ளைகள் நல்ல முறையில் தேர்வை சந்திக்க அவர்களுக்கு தேவையான கல்வி அறிவினையும் ஞானத்தையும் இறைவன் நிறைவாக தந்து காத்தருளவும், நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காகவும் மௌனமாக மன்றாடுவோம். எடுத்து எம்பி இருக்கக்கூடிய ஒவ்வொரு விண்ணப்பங்களையும் புனித சந்தியாகப்பரின் வழியாக இறைவன் நமக்கு அருள்வார் என்ற உயர்ந்த நம்பிக்கையில் ஒரே மனத்தோராய் ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு என்னும் திருப்பாடல் போன்று நமது பாதுகாவலர் புனித சந்தியாகப்பர் வழியாக நமக்கு செய்து வரும் எல்லா நன்மைகளுக்கும் இறைமகன் இயேசுவுக்கு நன்றி கூறுவோம். இறைவா, உம் மக்களாகிய எங்கள் நன்றியறிதலை ஏற்றருளும். நாங்கள் அருள்வாழ்வில் வளர்வதற்காக இறைவை மூலம் நீ தந்துள்ள திருவருட் சாதனங்கள் வழியாக எங்கள் குடும்பங்களை ஆசீர்வதித்து அதன் வழியாக நாங்கள் பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகளுக்காகவும் குழந்தை வரம் கிடைத்தமைக்காகவும் எங்கள் குழந்தைகளை உமது ஞானத்தாலும் அருளாலும் நிரப்பியதற்காகவும் எங்களுக்கு உடல் நலமும் மன அமைதியும் தந்ததற்காகவும் அளவையில் நின்று விடுதலை பெற்றதற்காகவும் நல்ல வேலை கிடைத்ததற்காகவும் இந்த நவநாள் வழிபாட்டில் பங்கு பெற்று நாங்கள் அடைந்த எல்லா வரங்களுக்காகவும் நன்றி கூறுகின்றோம். எங்கள் மன்றாட்டுகளை இறைவனிடம் பகிர்ந்து பேசி எங்களுக்கு பெற்று தந்த புனித சந்தியாக
அப்போஸ்தலர் வழியாக இறைவா உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். நாம் அனைவரும் இறைவனின் ஆசிரை நிறைய பெற்று உடல் உள்ள நலம் பெற ஒன்று சேர்ந்து ஜெபிப்போமாக. தந்தையே இறைவா, உடல் நலம் இல்லாமல் இருக்கும் மக்களை பாரும். நீ உருவாக்கிய ஆன்மாக்களுக்கு ஆறுதல் தாரும். எங்கள் மனம் தூய்மை அடைந்து உமது இரக்கத்தினால் விரைவில் எங்கள் உடலுக்கும் உள்ளத்திற்கும் நல்ல சுகம் கிடைக்கவும் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் உம்மை கெஞ்சி மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்க உங்கள் நடுவிலும், உங்களை காப்பாற்ற உங்களுக்குள்ளும், உங்களுக்கு வழிகாட்ட உங்களுக்கு முன்னும், உங்களுக்கு காவலாக இருக்க உங்களுக்கு பின்னும், உங்களை ஆசீர்வதிக்க உங்கள் மேலும் இருப்பாராக. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இங்கு கூடியுள்ள நாம் அனைவரும் புனித சந்தியாகப்பரை நோக்கி நம்பிக்கையுடன் ஜெபிப்போம். மரபட்டி மண்ணே அருள்மழை பொழியும் புனித சந்தியாகப்பரே, எங்களின் பாதுகாவலரே, தேவதாயினால் மிகவும் அன்பு செய்யப்பட்டு அந்த அன்னை மரியின் வழியாக தனது ஆன்மாவை இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்பு கொடுத்த புனித சந்தியாகப்பரே, துன்பப்படுவோரின் துயர் துடைக்கும் அன்பு மிக்க புனிதரே, இதோ அசைக்க முடியாத முழு நம்பிக்கையுடன் உமது திருத்தலத்தில் கூடியுள்ளோம். உமது வல்லமையுள்ள மன்றாட்டினால் எங்களை காத்தருளும். நாங்கள் நேர்மையான பாதையில் நடக்கவும் இறைவனின் திட்டத்தின்படி செயல்படவும் எங்களை கரம் பிடித்து வழிநடத்தும். எல்லாவற்றிற்கும் மேலாக இயேசுவை அன்பு செய்யவும் அவருக்காக வாழவும் எங்களுக்கு துணை செய்வீராக. ஏழைகளையும் ஆதரவற்றவர்களையும் அன்புடன் அரவணைக்கும் தந்தையே, எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு உடன் இருந்தவர் நீர். உம்மை நோக்கி வேண்டுதல் செய்தவருடைய வேண்டுதல்களையும் விண்ணப்பங்களாக எழுதி வைத்தவர்களுடைய விண்ணப்பங்களையும் ஆசீர்வதித்து நிறைவேற்றி தாரும். நீர் இறங்காவிட்டால் எங்களுக்கு வேறு யார் இறங்குவார்? நீர் உதவாவிட்டால் எங்களுக்கு வேறு யார் உதவுவார்? நீர் நினையாவிட்டால் எங்களை வேறு யார் நினைப்பார்? சக்தி மிக்கவராக இருக்கின்ற சந்தியாகப்பரே, நாங்கள் கேட்பதை இயேசு கிறிஸ்து வழியாக பெற்று தருகின்றவரே, அனைவருக்கும் அன்பும் இரக்கமும் தந்து வழிநடத்தும். சகல ஆரோக்கியமும் செல்வமும் தந்து எங்கள் வாழ்வை வளமாக்கும். மன அமைதி தேவைப்படுவோருக்கு ஆறுதல் தாரும். அதற்கு வழி தெரியாமல் இருப்போருக்கு வாழ வழிகாட்டும். எங்கள் குடும்பங்களையும் தொழிலையும் ஆசீர்வதியும். உமது புனித வாழ்வில் மரியன்னை உமக்கு துணை புரிந்தது போல எங்களுக்கும் அன்னை துணை புரிய மன்றாடும். இயேசுவின் அன்பு சீடராக இயேசுவோடு உடன் இருந்தது போல் இன்றும் என்றும் எங்களோடு இருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடம் எங்களுக்காக பரிந்து பேசும் இறைவனின் அன்னையும் நமது அன்னையுமான புனித மரியாவின் துணையை புனித சந்தியாகப்பர் போன்று நாமும் வேண்டி புகழ்ந்து அன்னையின் வல்லமை மிக்க பாதுகாப்பில் நம்மை அர்ப்பணிப்போமாக. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள்
இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். இயேசுவுக்காய் முதல் மறைசாட்சியாக இரத்தம் சிந்தி சாகும் வரம் பெற்ற புனித சந்தியாகப்பரே, உம்மை நாடி வரும் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஜெபிப்போமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, வேத சாட்சியும் உமது சீடருமான புனித சந்தியாகப்பருக்கு உயர்ந்த வரங்களை கொடுத்து எருசலேம் நகரிலும் ஸ்பெயின், இத்தாலி நாடுகளிலும் மரவப்பட்டியிலும் அவரால் பல புதுமைகளை செய்வித்து எண்ணற்ற மக்களை திருச்சபைக்கு அழைத்தீரே. அவரை போற்றி புகழ்ந்து வணங்குகிற எங்களுக்கு இவ்வுலகின் ஆசைகள், சாத்தானின் ஆதிக்கங்கள், துன்பங்கள் அனைத்தையும் இன்று முடிவில்லா பேரின்பத்தை பெற அருள் புரியுமாறு புனித அடைக்கலமாத வழியாகவும் எங்கள் பாதுகாவலரான புனித சந்தியாகப்பர் வழியாகவும் உம்மை கெஞ்சி மன்றாடுகின்றோம். ஆமென். இயேசு கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, புனித அடைக்கல மாதாவின் பங்கு கோவிலை புதுப்பிக்கும் முயற்சியில் பங்கு இறைமக்கள் நாங்கள் இறங்கியிருக்கின்றோம், இணைந்திருக்கின்றோம். எங்களோடு இணைந்து திருப்பயணிகளாகிய உங்களையும் உதவுமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளுகின்றோம். ஏறக்குறைய 80 லட்சத்திற்கு மேலாக அந்த பணியினை நாங்கள் செய்ய இருக்கின்றோம். அதற்காக எத்தனையோ நல்ல உள்ளங்கள் தொடர்ந்து உதவி கொண்டிருக்கின்றீர்கள். அவர்களுடைய விவரங்கள் பின்வருமாறு: போத்தனூர் கோவை பி. டேவிட் அமல்ராஜ் ரூபாய் 1000, திருச்சி மாத்தூர் ஆரோக்கியராஜ் ரூபாய் 1000, தாராபுரம் சுரேஷ் திவ்யா ரூபாய் 3000, மேட்டுப்பட்டி ரெமோ ஜெரி ரூபாய் 500, மணப்பாறை ஜோசப் ஜான்சன் ரூபாய் 5000, முட்டம் ஜேசுதாஸ் அன்சலின் ரப்சி ரூபாய் 1000, முட்டம் ஜிப்சன் நிசா ரூபாய் 1000, ஓலையூர் பெனடிக்ட் ராஜா சைனி மீப்பரசி ரூபாய் 500, கருங்குளம் கிறிஸ்டியன் ராஜேஷ் ரூபாய் 1000, மலையடிப்பட்டி சேஸ்ராஜ் ஃப்ளோரா மேரி ரூபாய் 10,000, மணப்பாறை தாமஸ் ரூபாய் 10,000, தாராபுரம் சி. சிம்சன் செல்லதுரை ரூபாய் 2000, கோவை ஹெலன் மேரி ரூபாய் 500. இன்று மாலை வரை கிடைக்கப்பட்ட மொத்த காணிக்கையின் விவரம் ரூபாய் 2,94,050 ரூபாய். தொடர்ந்து உங்களுடைய நன்கொடைகளை தந்து உதவுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். நம்முடைய அடைக்கலமாத ஆலயத்திற்கு முன்பாக திருப்பலி கருத்துக்கள் எழுதக்கூடிய அந்த இடத்திலே அதற்கான நன்கொடை பெறப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். பெற்றுக்கொண்டு அதற்கான ரசீதை பெற்று செல்லுமாறு உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இன்றைய நாளிலே நமக்காக திருப்பலி நிறைவேற்றி இறை செய்தியை பகிர வந்திருப்பவர் அருட்தந்தை தினேஷ் அடிகளார். தந்தை அவர்கள் திருச்சிலுவை சபையை சார்ந்தவர். நம்முடைய திண்டுக்கல் மறை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆரியநல்லூர் பங்கு, அதாவது புனித ராயப்பர் சின்னப்பர் ஆலயம் என்று சொல்லுவார்கள். மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு ஆலயம். அங்கிருந்து தந்தையவர்கள் வந்திருக்கின்றார்கள். தந்தையவர்கள் திருச்சிலுவை சபையை சார்ந்த எத்தனையோ பங்குகளிலே, பள்ளிகளிலே நல்லதொரு தாளாளராக, பங்கு பணியாளராக, கல்வி பணியாளராக எத்தனையோ சமூக சேவைகளை செய்திருக்கின்றார். குருமட மாணவர்களை உருவாக்கக்கூடிய பணியினையும் செய்திருக்கின்றார். தந்தையவர்கள் எளிமையானவர், மிகவும் இரக்கத்தோடு பிறரோடு பழகக்கூடியவர், எத்தனையோ நல்ல பண்புகளுக்கு சொந்தக்காரர். தந்தையும் அவர்களோடு இணைந்து ஆரியநல்லூர் பங்கில் இருக்கக்கூடிய ஜீசஸ் அருட்சகோதரிகளும் வந்திருக்கின்றார்கள். தந்தையர்களையும் அருட்சகோதரிகள் ஒவ்வொருவரையும் நாம் அனைவரும் கரவொலி எழுப்பி இந்த புனித சந்தியாகப்பரின் திருத்தலத்திற்கு வரவேற்போம். இயேசு கலிலேய கடலோரமாய் நடந்தபோது செபெதேவின் மகன் யாக்கோப்பையும் அவர் சகோதரரான யோவானையும் கண்டார். அவர்கள் தங்கள் வலைகளை பழுது பார்த்து கொண்டிருந்தபோது அவர் அவர்களை அழைத்தார். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக.
இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த திருத்தலத்திற்கு அன்போடு வரவேற்கின்றோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்று நம் ஒவ்வொருவரையும் பார்த்து, நீங்கள் என்னை பற்றி என்ன நினைக்கிறீர்கள் என்ற ஒரு கேள்வியை வைக்கின்றார். நாம் அவரை பற்றி என்ன நினைக்கின்றோம், அல்லது அவர் நமக்கு எப்படி இருக்கின்றார், யாராக இருக்கின்றார் என்பதை பற்றி நாம் சிந்திக்க இருக்கின்றோம். இந்த திருப்பலியை ஒப்பு கொடுத்து ஜெபிக்க தடையாக இருக்கின்ற நம்முடைய குற்றங்களையும் பாவங்களையும் எண்ணி பார்த்து இறைவனிடம் மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியின ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதனாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நிலைவாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. உன்னத கீதங்களை போடுவோம். உன்னதங்களிலே தேவனுக்கு
மன்றாடுவோமாக. என்றென்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, உம் திருத்தூதர்களுள் முதல் மறை சாட்சியாக செந்நீர் சிந்தும் பேற்றினை புனித சந்தியாக பருக்க அருளினீரே. உமது திரு அவை அவருடைய நம்பிக்கை அறிக்கையினால் வலிமை பெறவும் அவருடைய பாதுகாவலால் தொடர்ந்து உதவி பெறவும் அருள் புரிவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எம் ஆண்டவரும் உம் திருக்குமாரனுமாகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். என் உடன்படிக்கையின் அடையாளமாக என் வில்லை மேகத்தின் மேல் வைக்கிறேன். தொடக்க நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 9, இறை வார்த்தைகள் 1 முதல் 13 வரை. அந்நாள்களில் கடவுள் நோவாவிற்கும் அவர் புதல்வருக்கும் ஆசி வழங்கி கூறியது: பழுகி பெருகி மண்ணுலகை நிரப்புங்கள். மண்ணுலகின் விலங்குகள், வானத்து பறவைகள், நிலத்தில் ஊர்வன, கடலின் மீன்கள் அனைத்தும் உங்களுக்கு அஞ்சி நடுங்கட்டும். அவை உங்கள் கைகளில் ஒப்படைக்கப்பட்டுள்ளன. நடமாடி உயிர் வாழும் அனைத்தும் உங்களுக்கு உணவாகட்டும். உங்களுக்கு பசுமையான செடிகளை உணவாக தந்தது போல இவை எல்லாவற்றையும் தருகிறேன். இறைச்சியை அதன் உயிராகிய இரத்தத்தோடு உண்ணாதீர்கள். உங்கள் உயிராகிய இரத்தத்திற்கு நான் ஈடு கேட்பேன். உயிரினம் ஒவ்வொன்றிடமும் மனிதர் ஒவ்வொருவரிடமும் நான் ஈடு கேட்பேன். மனிதரின் உயிருக்காக அவரவர் சகோதரரிடம் உயிரை நான் ஈடாக கேட்பேன். ஒரு மனிதரின் இரத்தத்தை எவர் சிந்துகிறாரோ அவரது இரத்தம் வேறொரு மனிதரால் சிந்தப்படும். ஏனெனில் கடவுள் மனிதரை தம் உருவில் உண்டாக்கினார். நீங்கள் பழுகி பெருகி பன்மடங்காகி மண்ணுலகை நிரப்புங்கள். கடவுள் நோவாவிடமும் அவருடன் இருந்த அவர் புதல்வரிடமும் கூறியது: இதோ நான் உங்களோடும் உங்களுக்கு பின்வரும் உங்கள் வழிமரபினரோடும் பேழையிலிருந்து வெளிவந்து உங்களோடு இருக்கும் உயிரினங்கள், பறவைகள், கால்நடைகள், நிலத்தில் உங்களுடன் உயிர் வாழும் விலங்கினங்கள் எல்லாவற்றோடும் மண்ணுலகில் உள்ள எல்லா உயிர்களோடும் என் உடன்படிக்கையை நிலைநாட்டுகிறேன். உங்களோடு என் உடன்படிக்கையை நிறுவுகிறேன். சதையுள்ள எந்த உயிரும் வெள்ளப்பெருக்கால் மீண்டும் அழிக்கப்படாது. மண்ணுலகை அழிக்க இனி வெள்ளப்பெருக்கு வரவே வராது. அப்பொழுது கடவுள் எனக்கும் உங்களுக்கும் உங்களுடன் இருக்கும் உயிருள்ள எல்லாவற்றிற்கும் இடையே தலைமுறை தோறும் என்றென்றுக்கும் இருக்கும்படி நான் ஏற்படுத்திய உடன்படிக்கையின் அடையாளமாக என் வில்லை மேகத்தின் மேல் வைக்கிறேன். எனக்கும் மண்ணுலகுக்கும் இடையே உடன்படிக்கையின் அடையாளமாக இது இருக்கட்டும் என்றார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலிறை பாடல். பல்லவி. ஆண்டவர் விண்ணுலகின் இன்று வையகத்தை கண்ணோக்கினார். வேற்றினத்தார் ஆண்டவரின் பெயருக்கு அஞ்சுவர். உலகின் மன்னர் யாவரும் அவரது மாட்சியை கண்டு மருள்வர். ஏனெனில் ஆண்டவர் சீயோனை கட்டி எழுப்புவார். அங்கு அவர் தம் மாட்சியுடன் திகழ்வார். திக்கற்றவர்களின் வேண்டுதலுக்கு அவர் செவி கொடுப்பார். அவர்களின் மன்றாட்டை அவமதியார். பல்லவி. ஆண்டவர் விண்ணுலகின் இன்று வையகத்தை கண்ணோக்கினார். இனி வரவிருக்கும் தலைமுறைக்கென இது எழுதி வைக்கப்படட்டும். படைக்கப்படவிருக்கும் மக்கள் ஆண்டவரை புகழட்டும். அவர் சிறைப்பட்டோரின் புலம்பலுக்கு செவி சாய்ப்பார். சாவுக்கென குறிக்கப்பட்டவர்களை விடுவிப்பார். ஆண்டவர் தம் மேலுலக திருத்தலத்தினின்று கீழே நோக்கினார். அவர் விண்ணுலகினின்று வையகத்தை கண்ணோக்கினார். பல்லவி. ஆண்டவர் விண்ணுலகினின்று
நின்று வையகத்தை கண்ணோக்கினார். உம் அடியாரின் பிள்ளைகள் பாதுகாப்புடன் வாழ்வர். அவர்களின் வழிமரபினர் உமது திருமுன் நிலைத்திருப்பர். அப்போது மக்களினங்களும் அரசுகளும் ஒன்று திரண்டு ஆண்டவரை வழிபடுவர். சீயோனில் ஆண்டவரின் பெயர் போற்றப்படும். எருசலேமில் அவர்தம் புகழ் அறிவிக்கப்படும். பல்லவி. ஆண்டவர் விண்ணுலகினின்று வையகத்தை கண்ணோக்கினார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவரே, உம் வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன. நிலை வாழ்வு அளிக்கும் வார்த்தைகள் உம்மிடம் தானே உள்ளன. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். புனித மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 8 இறைவசனங்கள் 27 முதல் 33 வரை. அக்காலத்தில் இயேசு தம் சீடருடன் பிலிப்பு செசாரியாவை சார்ந்த ஊர்களுக்கு புறப்பட்டு சென்றார். வழியில் அவர் தம் சீடரை நோக்கி, நான் யார் என மக்கள் சொல்கிறார்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள் அவரிடம், சிலர் திருமுழுக்கு யோவான் எனவும், வேறு சிலர் எலியா எனவும், மற்றும் சிலர் இறைவாக்கினருள் ஒருவர் எனவும் சொல்கின்றனர் என்றார்கள். ஆனால் நீங்கள் நான் யார் எனச் சொல்கிறீர்கள் என்று அவர் அவர்களை கேட்க, பேதுரு மறுமொழியாக, நீர் மெசியா என்று உரைத்தார். தம்மை பற்றி எவரிடமும் சொல்ல வேண்டாம் என்று அவர்களிடம் அவர் கண்டிப்பாய் கூறினார். மானிட மகன் பலவாறு துன்பப்படவும், மூப்பர்கள், தலைமை குருக்கள், மறைநூல் அறிஞர்கள் ஆகியோரால் உதறி தள்ளப்பட்டு கொலை செய்யப்படவும் 3 நாட்களுக்கு பின் உயிர்த்தெழவும் வேண்டும் என்று இயேசு அவர்களுக்கு கற்பிக்க தொடங்கினார். இதையெல்லாம் அவர் வெளிப்படையாகவே சொன்னார். பேதுரு அவரை தனியே அழைத்து கடிந்து கொண்டார். ஆனால் இயேசு தம் சீடர்கள் பக்கம் திரும்பி பார்த்து பேதுருவிடம், என் கண்முன் நில்லாதே சாத்தானே, ஏனெனில் நீ கடவுளுக்கு ஏற்றவை பற்றி எண்ணாமல் மனிதருக்கு ஏற்றவை பற்றியே எண்ணுகிறாய் என்று கடிந்து கொண்டார். ஆண்டவரின் அருள்வாக்கு.
தலைவா கோதுமை மணியென அணிந்து வளர்ந்தவரே எரியும் வேதன ஒளி ஒளிகரவே கோதுமை மணியென அணிந்து வளர்ந்தவரே எரியும் வேதன ஒளி ஒளிகரவே என்னையே முழுவதும் கருகின்றேன் என்னையே நீயவாய் இறைவா உன்னம் கருவியாய் மாற்றிடுவாய் வந்தேன் உந்தன் நிலவா என் தந்தை என் தன் தலைவா வந்தேன் உந்தன் நிலவிரைவா என் தந்தை என் தன் தலைவா உள்ளதை எல்லாம் எடுத்து வந்தேன் அதில் நல்லவையாய் தேங்க்யூ. அன்புமிக்கவர்களே, நாம் அனைவரும் ஒரே குடும்பமாக இனிது ஒப்புக் கொடுக்கின்ற இப்பலியானது எல்லாம் வல்ல இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவையின் அனைத்து நன்மைக்காகவும் உமது கையை நின்று அதை ஏற்றுக்கொள்வாராக. இறக்கு மிகுந்த எல்லாம் வல்ல இறைவா, உம் திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகள் ஆகிய திருமுழுக்கினால் எம்மை கழுவியருளும். உமது திருவுளப்படி திருத்தூதர்கள் முதலாக கிறிஸ்துவின் துன்பக் கிண்ணத்தில் பருகிய புனித சந்தியாகப்பரின் நவநாளில் உமக்கு உகந்த பலியை நாங்கள் ஒப்புக் கொடுப்போமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். என்றென்றுமுள்ள ஆயரே, உமது மந்தையை நீர் கைவிட்டு விடாமல் உம் புனித திருத்தூதர் வழியாக, அதிலும் முக்கியமாக எங்களுடைய பாதுகாவலரான புனித சந்தியாகப்பின் கண்காணிப்பில் எங்களை பாதுகாத்து வருகின்றே. அதனால் அதனை ஆள்வதற்கு உம் திருமகனின் பதிலாளிகளாகவும் பங்காளிகளாகவும் மந்தையை வழிநடத்தும் முதன்மை ஆயர்களாகவும் நீர் அவர்களை நியமித்தே. ஆகவே ஆண்டவரே, வானதூதர் புனிதர் அனைவரோடு சேர்ந்து நாங்களும் உமது மாட்சியை புகழ்ந்து ஒரே குரலில் பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுள் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது வாழ்வு
உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு தன் நண்பர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி செலுத்தி தன் நண்பர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லோருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் விண்ணேற்பத்தையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தருகின்ற இந்த அப்பத்தையும் மீட்பளிக்கின்ற இந்த கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவரென எங்கள் எல்லோரையும் நீர் ஏற்றுக்கொண்டீர். அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையோடு மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் வசுலோவையை நினைவு கூர்ந்தருளும். சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் மேதகு தாமஸ் பால்சாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். அன்பின் ஆண்டவரே, இத்திருத்தலம் நாடி வந்து ஜெபித்துக் கொண்டிருக்கக்கூடிய உன் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பீராக. அவர்கள் வேண்டக்கூடிய ஒவ்வொரு விண்ணப்பங்களையும் இத்திருப்பணி வழியாக நீர் அவர்களுக்கு உமது ஆசீர்வாதத்தினை தந்து காத்தருளும். எங்களுடைய பங்கு ஆலய கட்டுமான பணிக்காக பங்கு இறை மக்கள், கிளை பங்குகளின் இறை மக்கள், சந்தியாகப்பலின் திருப்பயணிகள், நாங்கள் ஒவ்வொருவரும் ஏற்கக்கூடிய முயற்சிகளை ஆசீர்வதியும். அதிலும் சிறப்பாக வரக்கூடிய நாட்களிலே பொது தேர்வினை சந்திக்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாணவ செல்வங்களும் தாங்கள்
கற்றறிந்திருக்கக்கூடிய பாடங்களை எந்த ஒரு பய உணர்வும் இல்லாமல் தேர்வில் நல்ல முறையில் வெளிப்படுத்தி தங்களுடைய பெற்றோருக்கும் உமக்கும் பெருமை சேர்க்கக்கூடிய ஞானமிக்க பிள்ளைகளாக மாற்றியறணும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இலக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக வழியினுள் ஏற்றரிடம். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித அடைக்கல மாதா, அவருடைய கணவரான புனித சூசையப்பர், எங்கள் ஊரின் பாதுகாவலராகிய புனித சந்தியாகப்பர், ஏனைய திருத்தூதர்கள், இவ்வுலகில் உகந்தவராக இருந்தோர் ஆகிய புனித அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் கௌரவருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுத்தந்த ஜெபத்தை பக்தியோடு சொல்வோமாக. உமது பெயர் தூயதென போற்றப்படுக, உமது ஆட்சி வருக, மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடனருளும் மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் இந்த உலகில் பரவி கொண்டிருக்கின்ற சகல நோய் நொடிகளிலிருந்து, அண்ட பிசாசுகளின் சக்திகளிலிருந்து, எங்கள் குடும்பத்தில் இருக்கின்ற கஷ்டங்கள், பிரச்சனைகள், மனவேதனைகள், மனக்குழப்பங்கள், கடன் பிரச்சனைகள், இவை அனைத்திலுமிருந்து எங்களுக்கு விடுதலை தந்து எந்தவிதமான கலக்கமும் பயமும் இல்லாத உமது அன்பு பிள்ளைகளாக வாழ எங்களை ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காக இதோ நீர் உம்முடைய திரு உடலையும் திரு இரத்தத்தையும் தந்திருக்கின்றீர். ஆகவே இந்த திருவிருந்தில் நாங்கள் தூய்மையான உள்ளத்தோடு பங்கெடுக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் தேவையான மன அமைதியையும் எங்கள் குடும்பங்களுக்கு தேவையான சமாதானத்தையும் ஒற்றுமையும் அளித்தல்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. முகமலர்ச்சியோடு ஆண்டவர் தந்த அமைதியை பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். சமாதானம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் சம்மரியே, எனக்கு அமைதி அருளும், எனக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, உலகின் பாவங்களை போக்குகின்றவர்.
இச்செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் உள்ளத்தில் எழுந்துள்ள நான் தகுதியற்றவர். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருத்தம் நம்மை காத்து வழிநடத்துவதாக. ஆமென். தூய்மை மீது நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் மாட்சிமையும் உண்டாக கடவுளே. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா ஏன் விட்டுது? ஆராதனையும் புகழும் போற்றியும் மாட்சிமையும் உண்டாக கடவுளே. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் மாட்சிமையும் உண்டாக கடவுளே. உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? என் இயேசையா, அல்லேலூயா. என் இயேசையா, அல்லேலூயா. என் இயேசையா, அல்லேலூயா. என் இயேசையா, அல்லேலூயா. இன்பத்திலும் நீரே, துன்பத்திலும் நீரே, இன்பத்திலும் நீரே, உம்மை அல்லாமல் எமக்கு யாருண்டு? என் இயேசுவே, உம்மை அல்லாமல்
எனக்கு யார் உண்டு? இன்மையிலும் மறுமையிலும் நீர்தானே எனக்கு. என்னுடைய துன்ப வேளையிலும் இன்ப வேளையிலும் நீர்தானே எனக்கு. ஆண்டவரே, இதோ உம்முடைய திரு உடலையும் திரு இரத்தத்தையும் இந்த கல்வாரி பலியின் வழியாக நீர் எங்களுக்கு கொடுத்திருந்தாலும் இப்பொழுது இந்த திவ்ய நற்கருணை வழியாக உம்முடைய முழு பிரசன்னத்தை நீர் எங்களுக்கு வெளிப்படுத்தியிருக்கின்றீர். ஆண்டவரே, இதற்காக நாங்கள் உமக்கு கொடான கொடி நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, நீர் இரு கரங்களை விரித்து இதோ உமது முன்பாக கூடியிருக்கின்ற எங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து, அன்பு மகளே, அன்பு மகளே, என்னிடம் ஓடி வாருங்கள், என்னிடம் ஓடி வந்து நீங்கள் இளைப்பாறுங்கள் என்று எங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து நீ அழைத்துக் கொண்டிருக்கின்றேன். நன்றி இயேசுவே, உமக்கு கொடான கொடி நன்றி. ஆண்டவரே, இந்த இனிய நாளில் இந்த திருத்தலத்திற்கு எங்களை அழைத்து வந்ததற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, இந்த இனிய நாளில் உம்முடைய பிரசன்னத்தை முழுமையாக உணர்ந்து கொள்வதற்கும், நீர் என்னுடைய வாழ்க்கையில் யார், நான் உம்மை எவ்வாறு பார்க்கின்றேன், கடவுளாக பார்க்கின்றேனா, அல்லது போலீஸ்காரரை போல பார்க்கின்றேனா, அல்லது அப்பாவை போல பார்க்கின்றனா, அல்லது அம்மாவை போல பார்க்கின்றனா, அல்லது ஒரு நண்பனை போல பார்க்கின்றனா, அல்லது ஒரு சகோதர சகோதரியை போல பார்க்கின்றனா, எவ்வாறு நான் உண்மை பார்க்கிறேன் என்று சிந்திப்பதற்காக இந்த அருமையான நாளிலே எங்களுக்கு தந்திருக்கின்றீர். ஆண்டவரே, உமக்கு கொடான கொடி நன்றி. இதோ உம்முடைய பிரசன்னத்தை முழுமையாக உணர்ந்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் உம்முடைய இறை வார்த்தையை நாங்கள் தியானிக்க இருக்கின்றோம். எங்கள் எல்லோரையும் ஆசீர்வதியும். உம்முடைய பிரசன்னத்தினால் எங்களை நிரப்பும். அன்று எவ்வாறு தூய ஆவியினுடைய வல்லமை அந்த 4 சுவருக்குள் அடைந்திருந்த அந்த திருத்தூதர்கள் மீது இறங்கி அந்த பெந்தேகோஸ்து நாளில் அவர்களுக்கு பல வல்லமையை கொடுத்ததோ, அதே போல இதோ உமது முன்பாக கூடியிருக்கின்ற, உண்மையே உற்று பார்த்து கொண்டிருக்கின்ற நீங்கள் எல்லோருக்கும் அந்த தூய ஆவியினுடைய வல்லமை இறங்குவதாக. எங்களை ஆசீர்வதிப்பீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் சந்தித்ததில் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கின்றது. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. கடவுள் எல்லாருக்கும் கை கொடுத்துருக்கிறார் இல்லையா? கொடுத்துருக்கிறாரா இல்லையா? அப்போ என்ன செய்யணும்? கையை தூக்கி எல்லாரும் என்ன செய்யணும்? கடவுளுக்கு நன்றி சொல்லணும். சரியா? ஒரு சிலர் கையை தூக்கவா வேண்டாமா அப்படின்னு சொல்லி யோசித்துட்டு உட்கார்ந்துருக்கும். திரும்ப சொல்லுமா? இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. சூப்பர், ரொம்ப சந்தோஷம். எல்லாருக்கும் நன்றி. சரியா? கை தூக்கணும் எல்லாருக்குமே கொடான கொடி நன்றி. அன்புமிக்கவர்களே, இன்றைய நற்செய்தி வாசகத்தில் நாம் பார்க்கும் பொழுது கடவுள் நம்மிடம் தன்னுடைய சீடர்களிடம் கேட்ட கேள்வியை நம்மிடமும் கேட்கின்றார். சீடர்களும் என்ன கேள்வியை கேட்டார்? மக்கள் என்னை பற்றி என்ன சொல்கிறார்கள், மக்கள் என்னை பற்றி என்ன சொல்கிறார்கள் என்ற ஒரு கேள்வியை கேட்கின்றார். அதற்கு அந்த சீடர்கள் பல கருத்துக்களை சொல்கிறார்கள் இல்லையா? அதாவது இயேசுவும் சீடர்களும் பேசிக்கொண்டிருக்கும் பொழுது மூன்றாவது நபர் என்னை பற்றி என்ன சொல்கிறார்கள் என்று அதை தெரிந்து கொள்வதற்காக கேட்கின்றார். காரணம் என்னவென்றால், இந்த சீடர்கள் மக்களோடு மக்களாக பழகியிருக்கின்றார்கள். 2 பேராக பல கிராமங்களுக்கும் பல பட்டிகளுக்கும் சென்று நற்செய்தியை அறிவித்திருக்கின்றார்கள். ஆகவே அவர்களுக்கு இன்னும் அதிகமாக தெரிந்திருக்கும். ஆகவேதான் இயேசு தன்னுடைய சீடர்களிடம் என்னை பற்றி மக்கள் என்ன சொல்கிறார்கள் என்ற ஒரு கேள்வியை கேட்கின்றார். அதற்கு அங்கு அருமையான பதில்கள் வருகிறது. நீர் ஒருவேளை திருமுழுக்கு யோவானாக இருக்கலாம், அல்லது எலியாவாக இருக்கலாம், அல்லது இறைவாக்கினர்கள் ஒருவராக இருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. அன்புமிக்கவர்களே, திருமுழுக்காக இருக்கலாம், திருமுழுக்கு யோவானாக இருக்கலாம் அப்படி சொன்னது யாரு? அவர் திருமுழுக்கு யோவானாக இருக்கலாம்,
அப்படின்னு விவிலியத்தில் ஒருத்தர் சொல்லியிருக்கார். யார் அது? யார் அது? இவர் திருமுழுக்கு யோவானாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சொல்லியிருக்கார். ஒரு அரசர் குழு கூட கொடுத்துட்டேன். யாரு? ஏரோது. ஏரோது தான் திருமுழுக்கு யோவானை வெட்டி கொலை செய்கின்றான். தலையை வெட்டி அவருடைய மனைவிக்கு கொடுத்து அங்கு கொலை செய்கின்றான். ஆகவே இயேசுனுடைய வல்ல செயல்களை பார்க்கும் பொழுது அவனுக்குள் ஒரு பயம் ஓடுகிறது. ஆகவே அவனுக்குள் நினைத்துக் கொள்கிறான், மீண்டும் திருமுழுக்கு யோவான் பிறந்திருக்கின்றார் என்ற ஒரு அச்சமானது அவனிடம் இருக்கின்றது. அதுதான் அங்கே இவர் ஒருவேளை திருமுழுக்கு யோவானாக இருக்கலாமோ என்ற ஒரு கருத்து மக்களிடமிருந்து வருகிறது. இரண்டாவதாக, இவர் எலியா இறைவாக்கினராக இருக்கலாம். எலியா மெசியாவிற்கு முன்பாக வர வேண்டும், இன்னும் மெசியா வரவில்லை. ஆகவே இவர் ஒருவேளை அந்த எலியா இறைவாக்கினர்களாக இருக்கலாம் என்று அங்கு மக்கள் நினைக்கின்றார்கள். ஆனால் எலியா வந்து ஏற்கனவே அவர்கள் இந்த மக்கள் என்ன செஞ்சுட்டாங்க, இந்த இஸ்ரேல் மக்கள் யூதர்கள்லாம் சேர்ந்து அவரை கொண்டு குழிக்கில் புதைச்சிட்டாங்க இல்லையா? அவரை வந்து மதிக்கவே இல்லை, அவரை ஏற்றுக்கொள்ளவே இல்லை இல்லையா? அதனால் வந்து அவர் வந்தார், அப்படியே போயிட்டார். ஆனால் அந்த மக்கள் அவர்தான் எலியா என்று ஏற்றுக்கொள்ளவில்லை. அடுத்து ஏதாவது ஒரு இறைவாக்கினர். இயேசுவின் காலத்தில் அங்கு பல இறைவாக்கினர்கள் இருந்து கொண்டிருந்தார்கள். இயேசுவினுடைய காலத்தில் அவர்கள் அங்கங்கு, இப்பொழுது எப்படி நம்முடைய உலகத்தில் வந்து கிறிஸ்தவர்கள் என்று அங்கங்கு சின்ன சின்ன சபைகள் இருக்குதோ, இருக்கா இல்லையா? இருக்கு இல்லையா? சின்ன சின்ன சபைகள் நிறைய இருக்குதோ, அதே போல இயேசுவினுடைய காலத்திலும் நான் ஒரு இறைவாக்கினர், நான் ஒரு இறைவாக்கினர், நான் ஒரு இறைவாக்கினர், நான் ஒரு இறைவாக்கினர் சொல்லிட்டு அங்கே குரூப்பாக இருந்துட்டு இருந்தாங்க. ஆகவே இவரும் அதே போல ஒரு இறைவாக்கினர்களாக இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு கருத்து வந்து அங்கே மக்கள் மத்தியில் இருக்கிறது. இப்போ இயேசு என்ன கேட்கிறார் சீடரை பார்த்து? நீங்கள் என்னை பற்றி என்ன நினைக்கிறீர்கள், உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு கேட்ட உடனே அங்கே யார் பதில் சொல்கிறாங்க? ஆமாம், ராயப்பர் தான் என்ன சொல்கிறாரு? நீரே மெசியா அப்படின்னு சொல்கிறார். அவர் எப்படி அந்த வார்த்தையை சொல்லியிருக்கலாம், நீரே மெசியா அப்படின்னு? எதை வச்சு அவர் மெசியான்னு சொல்லியிருக்கலாம்? யோவான் நற்செய்தி 1வது அதிகாரத்தில் 42 நினைக்கிறேன், 42லேருந்து 40லேருந்து 42 அந்த வசனத்தை எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா, அங்கு திருமுழுக்கு யோவானுடைய 2 சீடர்கள் யாரு? நம்முடைய பாதுகாவலர் ஒருவரும், நம்முடைய பாதுகாவலர் யாரு? சந்தியாகப்பரும் அந்திரியா என்ற இன்னொருவரும் எங்கே இயேசுவை பின்பற்றி செல்கிறார்கள். அப்பொழுது இயேசு என்ன கேட்கிறாரு? நீங்கள் எதை தேடுகிறீர்கள்? அப்போ அவங்க என்ன பதில் சொல்றாங்க? நீங்கள் எங்கு தங்கி இருக்கிறீர்கள், வந்து பாருங்கள் என்று இயேசு அழைக்கின்றார். இந்த சீடர்களும் அங்கு சென்று தங்கி இருந்து மீண்டும் அதற்கு பிறகு வீட்டுக்கு செல்கிறார்கள். அப்ப அந்திரியா நேராக போய் யார்கிட்ட போய் பேசுறாரு? அவருடைய சகோதரர் பேதுருவை பார்த்து சொல்கிறார், நாங்கள் மெசியாவை கண்டோம். யோவான் நற்செய்தியில் பார்த்தீங்க அப்படின்னா அவர் என்ன சொல்றாரு? நாங்கள் மெசியாவை கண்டோம், அருள்பொழிவு செய்யப்பட்டவரை கண்டோம். இப்ப ராயப்பருக்கு, பேதுருக்கு அவருடைய மனதில் என்ன இருக்கு? ஓகே, இவர் தான் வந்து மெசியாவாக இருக்குமோ, ஆனால் இருந்தாலும் இவர் என்ன செய்யணும்? அந்த வல்ல செயலெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாம் அவரோடு தங்கி இருந்து, அவரோடு இருந்து, அவர் செய்த புதுமைகளை எல்லாம் கண்டு, அவர் பேசிய இறைவார்த்தையை எல்லாம் கேட்டு அதை உறுதிப்படுத்தி அவர் என்ன செய்கிறாரு? அந்த இடத்துல என்ன சொல்றாரு? நீரே மெசியா. இப்போ உதாரணத்துக்கு இங்கே ராபர்ட் ஃபாதர் வந்து இந்த ஊருக்கு பங்கு தந்தையாக வந்திருக்காங்க. இப்போ 2 வருஷம் ஆச்சு, சரிங்களா? அவர் பங்கு தந்தையாக வர்றதுக்கு முன்னாடியே மே மாதம் யார் பங்கு தந்தையாக வரப்போகிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பேச்சு அடிப்பட்ட உடனே நாம் என்ன செஞ்சிடும்? ஊரில் உள்ளவங்க என்ன செய்வோம்? அவர் யார், அவர் எந்த ஊர், எங்கேருந்து வாராரு, அவருடைய குணங்கள் என்ன, அவருடைய பண்புகள் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்குவோம் இல்லையா? அதே மாதிரி தான் இந்த திருத்தூதர்களும் இயேசுவோடு தங்கி இருப்பதற்கு முன்பாகவே அவரை பற்றி கொஞ்சம் கொஞ்சமாக தெரிந்து இருந்துதான் அவரோடு தங்கி இருந்திருக்கிறார்கள். அதன் பிறகுதான் அவர் செய்த புதுமைகளை எல்லாம் கண்டு, அவர் கூறிய இறை வார்த்தையை எல்லாம் கேட்டு அவர் மெசியா என்பதை அவர்கள் நம்புகிறார்கள். ஆனா இவர்களை பொறுத்தளவு மெசியா அப்படிங்கிறது யார் தெரியுமா? மெசியானா யாரு? மெசியானா யாரு? ஒரு அரசர், ஒரு பேர் அரசர், இந்த உலகத்தையே ஆள போற ஒரு அரசர்.
அந்த அரசனுடைய ஆட்சியில் எந்த விதமான குறையும் இருக்காது, ஏற்றத்தாழ்வுகள் கிடையாது, எதுவுமே கிடையாது. எல்லாருமே சமமாக கருதப்படுவார்கள், எல்லோரும் மகிழ்ச்சியாக இருப்பார்கள், எல்லோரும் சந்தோஷமாக இருப்பார்கள். அதான் மெசியா அப்படிங்கிறதுக்கு அர்த்தம். அவர் அருள்பொழிவு செய்யப்பட்டவர். ஆகவே அந்த அரசனுடைய ஆட்சியில் எந்த குறையும் இருக்காது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இயேசுவோடு இருந்த அந்த மக்கள், யூத மக்கள் மத்தியில், அந்த சமகாலத்து மக்கள் மத்தியில் இப்படி ஒரு எண்ணம் இருந்தது, இப்படி ஒரு சிந்தனை இருந்தது. ஆகவே தான் இயேசு நீ மெஸ்ஸியா பேதுரு நீ மெஸ்ஸியா என்று சொன்ன பிறகு அவர் தனியாக சீடர்களை அழைத்து, நான் துன்பப்பட வேண்டும், மூப்பர்கள் மத்தியிலும் பரிசேயர்கள் மத்தியிலும் மறைநூல் அறிஞருடைய கையிலும் நான் துன்பப்பட வேண்டும், நான் வேதனைப்பட வேண்டும், நான் சிலுவையில் அறையப்பட வேண்டும், நான் சாக வேண்டும், நான் 3ஆம் நாள் உயிர்த்தெழ வேண்டும் அப்படிங்கிறத வெளிப்படையாக அங்கே சொன்ன உடனேயே பேதுருவுக்கு அப்படியே அண்டி கலங்கிருச்சு. ஆஹா, இவர் நம்ம பெரிய அரசர்னு நினச்சோமே, இவர் அரசராக இருந்தால் நம்ம 12 பேரும் மந்திரிகளாக இருப்போமே, அப்போ நம்ம மந்திரிகளாக இருந்தால் நமக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது, மக்கள் மத்தியில் நமக்கு இன்னும் பேரு புகழும் கிடைக்கும் அப்படின்னு நாம் நினச்சோமே. ஆனால் இவர் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? நான் கஷ்டப்பட போகிறேன், நான் துன்பப்பட போகிறேன், நான் கொலை செய்யப்பட போகிறேன், நான் இறக்க போகிறேன், நான் உயிர் தள்ள போகிறேன்லாம் சொல்லிட்டு இருக்கிறாரு. அப்படிங்கிற ஒரு தவறான ஒரு எண்ணத்தில் பார்த்த உடனே இயேசுவிட்ட போய், இயேசுவே இதெல்லாம் தப்பு, இதெல்லாம் நடக்கக்கூடாது உங்களுக்கு அப்படின்னு சொல்லி பேசுகிறத பார்க்கலாம். மிக்கவர்களே, அங்கு இயேசு அவரை கடிந்து, சாத்தானே அப்பால் போ. ஏன்னா இது கடவுளுடைய எண்ணம் அல்ல, இது மனிதனாகிய உன்னுடைய எண்ணம். ஏன்னா மனிதனுக்கு மட்டும்தான் நான் பதவியில் இருக்க வேண்டும், எனக்கு செல்வம் வேண்டும், எனக்கு பொருள் வேண்டும், எனக்கு தங்கம் வேண்டும், எனக்கு நிலம் வேண்டும் என்ற ஆசை இருக்கும். கடவுளுடைய மகனாக, இது கடவுளுடைய வார்த்தையாக இருந்தால் உன்னுடைய எண்ணங்கள் இப்படி இருக்காது என்பதை அங்கு அவர் வெளிப்படுத்தியிருக்கின்றார். அன்பு மிக்கவர்களே, இப்போ அதே இயேசு நம்மிடம் கேள்வி கேட்கின்றார். நாம் இயேசுவை எவ்வாறு பார்க்கின்றோம்? இதோ நமது முன்பாக இந்த திவ்ய நற்கருணை வழியாக அழகாக விட்டு இருக்கின்றார். அவரை நாம் எவ்வாறு பார்க்கின்றோம்? ஒரு அப்பாவாக பார்க்கின்றோமா, இல்லை கடவுளாக பார்க்கின்றோமா, இல்லை அம்மாவாக பார்க்கின்றோமா, இல்லை சகோதர சகோதரியாக பார்க்கின்றோமா, இல்லை மருத்துவராக பார்க்கின்றோமா, இல்லை வக்கீலாக பார்க்கின்றோமா, இல்லை போலீஸ்காரராக பார்க்கின்றோமா? எப்படி பார்க்கின்றோம்? நாம் எவ்வாறு அவரை அனுபவிக்கின்றோமோ அப்படிதான் நாம் அவரை பார்க்கின்றோம். நான் ஒருவேளை அவர் பாவி, நான் தப்பு செஞ்சிருக்கேன், எனக்கு தண்டனை கிடைக்கும், கடவுள் என்ன சும்மா விட மாட்டாரு அப்படின்னு நான் நினைச்சா அவரை எப்படி பார்க்கிறேன்? ஒரு போலீஸ்காரராக பார்க்கிறேன். நான் ஒரு போலீஸ்காரராக பார்க்கிறேன். ஐயோ நான் பாவி, நான் தவறு செஞ்சுட்டேன், ஆனால் அவர்கிட்ட இரக்க குணம் இருக்கிறது, அவர் என்னை மன்னிப்பாரு, என்னை ஏத்துக்குவாரு அப்படின்னு நான் நினைச்சேன் அப்படின்னா அவரை நான் அப்பாவா பார்க்கிறேன். எனக்கு மன உளைச்சல் இருக்கு, எனக்கு ஆறுதல் கிடைக்க மாட்டேங்குது, அவருடைய மடியில போய் படுத்தா எனக்கு ஒரு நிம்மதி கிடைக்கும் அப்படின்னு நான் நினைச்சா அவரை நான் அம்மாவா பார்க்கிறேன். எனக்கு துணையா யாருமே இல்லை, என் வாழ்க்கையில் நான் எப்பொழுது தனியா இருக்கேன் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருந்து அவரை பார்க்கும் பொழுது அவரை நான் நண்பராக பார்க்கின்றேன். என் மேல தோள் போட்டு அவர் என் கூட இருக்கிறாரு. அப்ப பாருங்க நம்ம எப்படி அவரை பார்க்க வேண்டும் என்று. சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் அவரை சில நேரம் என்ன செய்யணும், போலீஸ்காரனாக தான் பார்க்குறோம் இல்லையா? எப்போ பார்த்தாலும் அவர் வந்து நம்மளை தண்டிப்பாரோ அடிப்பாரோ அப்படின்னு சொல்லிட்டு. அது நம்மளில் இப்போ இங்கே இருக்கிற மக்கள்லேயே பலர் என்ன செய்வீங்கன்னா, ஒரு சிலர் கண்டிப்பாக இருப்பீங்க, இல்லாமல் இருக்க மாட்டீங்க. கண்டிப்பாக அந்த கூட்டத்தில் ஒரு சிலர் என்ன செய்வீங்க, இன்றைக்கி சந்தியாப்பர் கோயிலுக்கு வந்திருக்கீங்க, அடுத்து இன்னும் 2-3 மாதம் கழிச்சு மேல்மருவத்தூருக்கு போயிருப்பீங்க. உண்மையா பொய்யா? நடக்கும் உங்களில் ஒரு சிலர். ஏன்னா உங்களுக்குள்ள இருக்கிற பயம், கடவுள் யார் என்று நீங்கள் முழுமையாக அறிந்து கொள்ளாமல் உங்களுக்குள் இருக்கின்ற பயமானது உங்களை அவ்வாறு செய்ய வைக்கின்றது. ஆகவே அன்புமிக்கவர்களே, நீங்கள் கடவுளை கடவுளாக பார்க்க வேண்டும், அப்பாவாக பார்க்க வேண்டும், அம்மாவாக பார்க்க வேண்டும், ஒரு நண்பராக பார்க்க வேண்டும். போலீஸ்காரராக அல்ல, தன்னை தண்டிப்பவராக அல்ல. அவர் நமக்கு என்றும் துணை இருக்கின்றார். நான் உங்களோடு இருக்கின்றேன், நான் உன்னை விட்டு விலக மாட்டேன் என்று அவர் கூறியிருக்கின்றார். அன்புமிக்கவர்களே, நாம தான் என்ன செய்கிறோம், அவரை விட்டு விலகி போயிருந்தோம். அவர் நம்மளை விட்டு விலகி போகல. இந்த முதல் வாசத்தை கூட பார்த்தீங்க அப்படின்னா,
அந்த நோவா காலத்துக்கு முன்னாடி மக்கள் எல்லாம் பாவங்கள் செய்து உலகம் முழுவதும் பாவமாக இருந்ததை பார்த்த உடனே கடவுளுக்கு பயங்கர கோபம் வருது. நான் எதுக்கு இந்த மனுஷனை படைச்சேன், அதுவும் ஏசாயில ஏன் படைச்சேன், இவன் எல்லாத்தையும் அழிக்கணும் அப்படின்னு சொல்லி அழிக்க நினைச்ச போதுதான் அங்கே நோவா என்ற ஒரு நேர்மையான மனிதனை பார்த்த பிறகு அவரிடம் ஒரு பொறுப்பை ஒப்படைத்து விட்டு எல்லாத்தையும் அழிக்கிறார் அவர். அப்ப பாருங்க கடவுள் எந்த அளவுக்கு கோபப்பட்டிருப்பார் அப்படின்னு. அப்ப நம்முடைய வாழ்க்கையில் நாம் கடவுளை எவ்வாறு பார்க்க வேண்டும், அவரை தந்தையாக இரக்கமுள்ளவராக. அதான் யூதாரி மகன் கதையில் நாம் பார்க்கின்றோம். தன்னுடைய மகன் மீண்டும் திரும்பி வருவான் என்ற நம்பிக்கையோடு அவர் காத்திருந்தார். அதே போல நாம் அனைவரும் அவரிடம் திரும்பி வருவோம் என்றால் இவர்தான் உயிருள்ள கடவுள். ஒவ்வொரு நாளும் நம்மளோடு இருந்து நம்மோடு பேசிக் கொண்டிருக்கின்ற உயிருள்ள கடவுள் இவர். அன்புமிக்கவர்களே, அந்த உயிருள்ள கடவுளை நாம் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கின்றோமா? அப்பாவாக, அம்மாவாக, நண்பராக, சகோதர சகோதரியாக ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கின்றோமா? அனைவரும் முழங்கால் போடுவோம். முழங்கால் இட்டு கண்களை மூடுங்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம் எல்லோரையும் இப்பொழுது ஆசீர்வதிக்க காத்திருக்கின்றார். வானம் திறந்து வெண்புறா போல என்ற பாடலை பாடும் பொழுது நம் ஒவ்வொரு மீதும் ஆண்டவருடைய ஆசீர்வாதமானது நிறைவாக வர இருக்கின்றது. ஆகவே அன்பு மிக்கவர்களே, கண்களை திறந்து, நீங்கள் கண்களை மூட வேண்டாம், கண்களை திறந்து உங்களுடைய 2 கைகளை முடிந்தால் இவ்வாறு விரித்து வைத்து இந்த நற்கருணைநாதரை உற்று பாருங்கள். அவர் உங்களுடைய வாழ்க்கையில் இப்பொழுது பல அதிசயங்களை செய்ய இருக்கின்றார். எந்த வேண்டுதலுக்காக நீங்க வந்தீங்கன்னு எனக்கு தெரியாது, எனக்கு பின்னாடி இருக்கிற ஃபாதருக்கும் தெரியாது. ஆனால் உங்களுக்கு தெரியும். உங்களை படைத்த, உங்களை உருவாக்கிய இவருக்கு நன்றாக தெரியும். அது உங்களுடைய வாழ்க்கையில இன்னைக்கு நிறைவேற வேண்டுமா நிறைவேற வேண்டாமா அப்படிங்கிறதும் அவர் தான் முடிவு பண்ணுவார். நாம முடிவு பண்ண முடியாது. ஏன்னா அவருடைய திட்டம் தான் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறும். ஆகவே கைகளை விரித்து கண்களை திறந்து அவரை உற்று நோக்கி வானம் திறந்து என்ற இந்த பாடல் பாடும் பொழுது, ஆண்டவரே உங்களுடைய இரக்கத்தை எனக்கு காட்டும் என்று அவரை நோக்கி நாம் கெஞ்சி மன்றாடுவோம். இறங்கி வர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும். வானம் திறந்து வெண்புறா போல இறங்கி வர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும். அப்படியே இங்கு நடக்கணுமே யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள், அப்படியே இங்கு நடக்கணுமே, அப்படியே இங்கு நடக்கணுமே. வானம் திறந்து வெண்புறா போல இறங்கி வர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும். இதோ வெண்மையான உடலோடு இந்த திவ்ய நற்கருணையில் வெண்மையாக வீற்றிருந்து நம் எல்லோரையும் ஆசீர்வதிக்கிறதுக்காக அந்த யோர்தான் அனுபவத்தை நாம் அனைவரும் பெறுவதற்காக நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கின்றோம். மறுபடியும் மலர வேண்டும், யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள், அப்படியே இங்கு நடக்கணுமே,
அன்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த நதியில் பெற்ற அனுபவத்தை இதோ ஆண்டவர் நம் ஒவ்வொரு மீதும் பொழிந்து கொண்டிருக்கின்றார். இந்த தூய ஆவியினால் நம்மை நிரப்பிக் கொண்டிருக்கின்றார். அப்படியே இங்கு நடக்கணுமே. வானம் திறந்து வெண்புற போல இறங்கி வர வேண்டும். தேவ வல்லமை தர வேண்டும். தேவ வல்லமை தர வேண்டும். தேவ வல்லமை தந்து எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இதோ உமது வல்லமைக்காக காத்து கொண்டிருக்கின்றோம். அந்த யோர்தான் நதியில் பெற்ற அதே அனுபவத்தை எங்கள் ஒவ்வொரு மீது தந்திருப்பீராக. ஆண்டவரே, எங்களை ஆசீர்வதிக்கின்றீர், எங்களை குணப்படுத்துகின்றீர், எங்களை தொட்டு ஆசீர்வதித்து எங்களுக்கு இருக்கின்ற வியாதிகளிலிருந்து எங்களுக்கு விடுதலை தருகின்றீர். எங்களுக்கு குழந்தை பாக்கியத்துக்கு தருவதற்காக எங்களுடைய கருவறையை தொட்டு ஆசீர்வதிக்கின்றீர். ஆண்டவரே, எங்களுடைய தலையில் இருக்கின்ற நோய்களை தொட்டு குணமாக்குகின்றீர். எங்களுடைய உடலில் இருக்கின்ற ஒவ்வொரு நோயும் தொட்டு நீ குணப்படுத்தி உமது வல்லமையினால் எங்களை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கின்றீர். அன்று எவ்வாறு காது கேளாத திக்குவாய் கொண்டவனுக்கு உமிழ்நீரால் தொட்டு அவரை ஆசீர்வதித்து அவருடைய காதை தொட்டு அவருடைய நாவை தொட்டு ஆசீர்வதித்தீரோ, பார்வையற்ற ஒருவனுக்கு பார்வை கொடுப்பதற்காக உமிழ்நீரால் களிமண்ணை உருவாக்கி அவருடைய கண்ணில் பூசி அவருக்கு நீர் பார்வை கொடுத்து அவரை குணமாக்கினீரோ, அதே போல ஆண்டவரே நீங்கள் ஒவ்வொருவரையும் தொட்டு குணப்படுத்திக் கொண்டிருக்கின்றேன். உமக்கு கொடான கொடி நன்றி இயேசுவே. உம்முடைய வல்லமை நான் பெற்றுக் கொண்டிருக்கின்றேன். உம்முடைய ஆசீர்வாதத்தை நான் நிறைவாக பெற்றுக் கொண்டிருக்கின்றேன். உமக்கு நன்றி இயேசுவே. உம்மை போற்றுகின்றோம், உம்மை புகழுகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம். உம்முடைய அதிசயத்திற்காக உம்முடைய வல்லமைக்காக நாங்கள் உமக்கு கொடான கொடி நன்றி செலுத்திக் கொண்டிருக்கின்றோம். இந்த திவ்ய நற்கருணை வழியாக நீங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கின்றீர். ஆண்டவரே, இந்த திவ்ய நற்கருணையானது இப்பொழுது வளம் வரும் பொழுது உம்முடைய ஒளியானது எங்கள் மீது பட்டு இன்னும் நாங்கள் நிறைவான ஆசீர்வாதத்தை பெற இருக்கின்றோம். நன்றி இயேசுவே, நன்றி. ஆண்பியர் மன்றாடுவோமாக. என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, இந்த வியப்பிற்குரிய அடையாளத்திலே உம்முடைய பாடுகள் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீரே.
உமது திருவுடல் திரு ரத்தம் ஆகியவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் தூய்ந்துணர அருள் புரிவீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிற்கு இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து நம்மை என்றும் வழிநடத்துவாராக. நம்பிக்கையோடு இறைப்பணி செய்ய சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. சந்நிதி வந்தோம் எங்கள் புனித சந்தியாகப்பரே, வந்தனம் தந்தோம் எங்கள் புனித சந்தியாகப்பரே.